ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய வீடியோ நம்பர் 28 நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 28. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆன்மீக சம்மந்தமான வீடியோ நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கில் நான் ஒரு வீடியோ நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம். சரியா? இது நீங்கள் எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் கூட ஆன்மீகத்தில் பரவாயில்ல, ஆனால் இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக செய்தே ஆகும். ஏன்னா நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமே இந்த ஒன்றை வச்சு தான் இயங்குது. நீங்கள் ஆத்ம பயிற்சி பண்ணுறீங்க, இல்லைன்னா யோகா பயிற்சி பண்ணுறீங்க, இதெல்லாம் வேற. சரியா? இதெல்லாம் அந்த ஆத்ம பயிற்சி பண்ணுறோம், யோகா பயிற்சி பண்ணுறோங்கிறது கூட பெரிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் இந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே நம்ம இப்படி ஒரு நிலை அடையிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் ஆரம்ப காலத்தில் எனக்கு இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக 7 days கோர்ஸ் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக அமைஞ்சது. நாம பக்தி செஞ்சுட்டு இருந்தோம். ஸ்ரீமன் நாராயணருடைய பக்தர், நம்ம ஃபேமிலி அப்பா அம்மா வழியில் ஸ்ரீமன் நாராயணருடைய பக்தராக இருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு நாம் பக்திக்கு உரிய நிலைக்கு நம்ம இப்போ வர்றோங்கும்போது நம்ம ரொம்ப பெருமிதமாக எனக்கு இருந்தது. அது கடவுள் பரமாத்மா ஞானம் கொடுக்குறாரு. வேர்ல்டு வார், உலக அழிவு, பாரதம் தான் சுருக்கமாக அந்த சோன்போத்ரா பக்கம் அந்த உத்தரகாண்டு உத்தரப்பிரதேசம் இருந்தது, டெல்லிங்கிற பேர்லங்கிறதுலாம் வேறு. நம்ம அங்கே என்னவா இருக்க போகிறோங்கிறது தான் ஆன்மீகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு நிலை. நாம் அங்கே ஸ்ரீமன் நாராயணராக இருக்க போகிறோம். சரியா? அது சம்மந்தமான டாபிக் தான் நம்ம பேச போகிறோம். நம்ம ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சியை நம்ம எப்படி எடுக்கலாங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் இதில் இந்த ஃபோட்டோ பாருங்கள். இவர் ஸ்ரீமன் நாராயணருக்கு தலையில் ஒற்றை மற்றும் இரட்டை கிரீடங்கள் அணியும் படமும் மற்றும் ஒரு ஸ்ரீமன் நாராயணர் ராஜ்யம் செய்கிற ஃபோட்டோன்னு சொல்லிட்டு 2 இமேஜை தான் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சூப்பரான வீடியோ. சரியா? இது ஓவரால் பிரம்மகுமாரிகள் அந்த மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் ஆகக்கூடிய பயிற்சி முறைகள்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம இது ஒரு ராஜயோகாவினுடைய இது ஒரு டாப்பிக்காக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது இது பெரிய விஷயம். சரி, இதுக்குன்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டாக ஒரு கிரியேட் பண்ணி இதுக்குன்னு ஒரு வீடியோ ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். சரியா? அப்போ நீங்கள் பிரம்மகுமாரிகள் நிறைய பேர் கூட ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சியை இப்படி ஒரு பயிற்சி இருக்குதாங்கிறது கூட தெரியாமல் கூட 4, 5, 6 வருடங்கள் கூட ராஜயோகா பயிற்சி செஞ்சிடுறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் மனதின் அமைதிக்காக பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு 4, 5 வருடங்கள் இருந்த பிறகுமே ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி பெருசா சொல்றதே இல்லை. நான் இது சிங்கப்பூர்ல கிளாஸ் எடுத்திருக்கிறோம்ல, நான் ஒரு 6 year நான் சிங்கப்பூர்ல நான் அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நாலேஜ் அடைஞ்சிருந்தேன். 6 வருடங்களாக நான் வெளிநாட்டுல தான் எனக்கு இந்த ஞானம் கிடைச்சது. நான் 6 வருடம் நான் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். நாமளா வாண்டடா போய் பிரதர் இந்த ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி எப்படி எடுக்கிறது பிரதர்னு கேட்டா, நீங்க முரளி படிங்க, பாபா வெளிப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க பயிற்சி இருக்குதுங்கிறது தெரியுது அவங்களுக்கு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு எங்க புரியுங்கிற மைண்டுக்கு போயிட்டாங்க. பாபாவே நிறைய பேர் முரளியை பார்த்து தான் நாராயணர் பயிற்சி நம்ம கற்றுக்கொள்ளவே வேணும். ப்ராப்பரா அந்த பட்டிங்கிற பேர்ல பிரம்மகுமாரிகள் சென்டர்ல பெருசா சொல்லிலாம் தரமாட்டாங்க. நம்ம அந்த ஆன்லைன் லைப்ரரின்னு சொல்லக்கூடிய யூடியூப்ல தான் நம்ம மற்றவர்களுடைய பிகேஸினுடைய நாலேஜ் கேட்டுக்கு தான் நம்ம அந்த 5 ரூபங்களாக இருக்கலாம், மற்றபடி ஆத்ம பயிற்சி டீப்பா பண்றதா இருக்கலாம், மற்றபடி ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் பார்ட்டி மாரி இருந்து நம்ம பட்டிகளில் மீட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். நார்மல் முரளியெல்லாம் பேசும்போது பட்டும் படாமல் பேசிட்டு விட்டுருவாங்க. ஆனால் முழுக்க அந்த நாலேஜ் ஃபுல்லான விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும்னா ஆன்லைன் இந்த யூடியூப் மூலமாக தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி அந்த யோகா ராஜயோகா ப்ராக்டிஸ்லாம் அவங்க பாபாவை நினைக்கிறேனுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பாபாவை நினைக்கிறதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணர் பதவியை நம்ம என்ன ஆக போகிறோம். இந்த யோகாலாம் பண்ணுறோம், என்ன ஆக போகிறோங்க, நம்ம நாராயணர் ஆக போகிறோம். எல்லாருக்கும் பதவி கிடைக்குமானா மொத்தமே 16,108 பேர் தான். 108, 8, 1008, 16,108. சரி, இது ஒரு ஸ்டெப் படி வரும்.
ஆமாம், அவர் முதலமைச்சர் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, எம்பி இருக்கிறாங்கல்ல. அப்போ அது ஒரு வருஷ கிரமம் மாதிரி இருக்கும். சரி, அப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய சுவாரஸ்யமே இந்த ஸ்ரீமன் நாராயணர் பதவிக்காக தான். சரியா? அப்போ அந்த நாராயணர் பயிற்சி முறைகளை நம்ம வாழ்க்கையில தெரிந்து கொண்டு தான் என்ன ஆக போறோம், நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையை நிர்ணயிக்கக்கூடியது. ஏன்னா சத்தியுகத்துல சொர்க்கத்துல ஹெவன் பெரடைஸ்ல நம்ம என்ன ஆக போறோம், ஸ்ரீமன் நாராயணர் ஆக போறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கான டாபிக் வந்து ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி எவ்வாறு செய்வது, அதாவது ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி செய்யும் முறை அப்படிங்கிறத இன்னைக்கான டாபிக் வீடியோ தான். வீடியோக்கு போகும். சரியா? இந்த பயிற்சி முறைகள் வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்து உடனெல்லாம் அவங்க சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க பயிற்சி எடுப்பாங்க. அவங்க அந்த பயிற்சி எடுக்கலனாக்கி மிகப்பெரிய பிளாப், நம்ம பிளாக் பஸ்டர் அடிக்கணும். நம்ம பிரம்மகுமாரி இயக்கத்தில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா, ஒரு வெற்றி மகனாக இருக்கணும், வெற்றி மகளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாம் ஸ்ரீமன் நாராயணர் லக்ஷ்மி பதவிகளை அடைந்தே ஆக வேண்டும். அதாவது குறிப்பா ஸ்ரீமன் நாராயணர் பதவியாக தான் பிரம்மகுமாரிகளை கொடுக்கறது பதவிகளே, அந்த பயிற்சியே ஸ்ரீமன் நாராயணர் பதவி தான். அதனாலதான் இந்து மதங்கள் கோயில் தெய்வங்கள் பாருங்க அதிகமாக என்னவா இருப்பாங்கன்னா நாராயணர் சிலைகள் தான் இருக்கும், லட்சுமிக்கு சிலைகள் இருக்காது. கதை அமைப்புகள் ஒரு சில எங்க ஊர்லாம் லட்சுமிக்கு சிலைகள்லாம் இருக்கும். சரி, அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி தான் கொடுக்குறாங்க. அதனால பக்தியில நாராயணருடைய சிலைகள் இருக்கு. அவங்க அந்த சத்தியுகம், அந்த திரேதாயுகம், அந்த சத்தியுகத்துல அந்த சொர்க்கத்துல லக்ஷ்மி நாராயணர் ஆவாங்க. ஆண் பெண் சரீர அமைப்புகள் மாறும். இங்க ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சியை கொடுக்கறதுனால பக்தியில நாராயணருடைய சிலைகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் பக்தியாக போகுது துவாபரிக கலியுகத்தில். சரியா? நம்ம வீடியோக்கு போவோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி செய்ய போறோம். சரியா? ஏற்கனவே என்னுடைய அந்த ஆத்மா பயிற்சி செய்யும் முறை, ராஜயோகா பயிற்சி செய்யும் முறை நீங்க வீடியோ பார்க்கலன்னா என்னுடைய பாஸ்ட் அந்த இதுல நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். சரியா? அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்க. அது பார்த்துட்டு ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு வரும். லென்த் வீடியோ மாரி இருக்கு, கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த வீடியோவும் கொஞ்சம் ஷார்ட்டா கொடுக்கலான்னு ஐடியா இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். சரியா? நார்மலான ஒரு இருக்கையில நீங்க அமர்ந்து கொள்ளுங்க. சரியா? இதுவும் நீங்க நிமித்தமாக நான் அந்த ஆத்மா பயிற்சி யோகா பயிற்சி நம்ம கற்றுக் கொடுக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கும்போது இந்த நாராயணர் பயிற்சி செய்யலாம், நடக்கும்போது செய்யலாம், தூங்கும்போது செய்யலாம், கம்யூனிகேட் யாரு கூடயாவது பேசுதல், ஏதாவது உரையாடுகள் செய்யும் போதும் நீங்க செய்யலாம். உங்களுடைய அன்றாட ஒர்க் வேலைகள், நீங்க ஆஃபீஸ் ஒர்க்கோ கூலி தொழிலோ எனிதிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நீங்க எந்த ஒரு ஒர்க்கு நீங்க பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த நாராயணர் பயிற்சி நீங்க செய்யணும். உங்க புத்தியில நீங்க என்ன ஆக போறீங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளணும். ஓகேவா? சுகதாமத்தை பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, சாந்தி தாமத்தையும் நம்ம நினைக்கணும். ஓகேவா? இந்த பயிற்சி முறைகள்ல சொர்க்க பயிற்சிகளும் வந்து நாங்க என்ன ஆக போறோம், நாராயணர் ஆக போறோம், இந்த பயிற்சி செய்ய போறோம். சரியா? முதல்ல நீங்க வந்து உங்களை வந்து ஒரு சின்ன ஆத்மாவாக நீங்க ஒண்ணு, ஏன்னா பாபா தந்தை அவரை நினைக்க சொல்றாரு அப்படின்னா, அவரை நினைக்கும் போது பாவங்கள் பொடிபடும். நம்ம புத்தியில ஆத்மாவில ஒளி, அந்த ஒரு வெள்ளை கலரு பிளெயின் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். சரியா? நம்மளுடைய மூளை அதை ஆட்கொள்ளக்கூடிய அந்த ஆத்மாவாகிய நமக்கு பிளெயின் பேப்பர் மாதிரி இருக்கும். அதை ஃபில் பண்றதுக்கு தான் நமக்கு சுகத்தின் விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார் நாராயணர் பயிற்சி. அப்போ ஆத்ம பயிற்சியில நீங்க எடுத்துட்டு தந்தையை நினைக்கணும். தந்தையை நினைக்க எல்லாமே என்ன ஆகும்னா பஸ்பமாகும். உங்களுடைய தீய எண்ணங்கள், கொஞ்சம் நல்ல எண்ணங்கள் இருந்தாலுமே அந்த நாராயணர் பயிற்சியை கம்பேர் பண்ணும்போது அது கீழான எண்ணங்கள். அப்போ அனைத்து எண்ணங்களையும் மறந்து நீங்க அந்த பிளெயின் பேப்பர் போன்ற புத்தியோடு நீங்க அந்த நாராயணர் பயிற்சியை ஃபில் பண்ணணும். அந்த 5 ரூபங்கள் சுற்றும் பயிற்சியோட சேர்ந்தும் அந்த தெய்வ ரூபங்கள்லயும் வரும். இருந்தாலும் கூட நாராயணர் பயிற்சி செய்வதன் நோக்கத்தை இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளணும். சரியா? நீங்க அதை சொல்றப்ப எப்போதும் நீங்க எங்க வேணாலும் செய்யலாம், பேசும்போதும், மற்ற தூங்கும் போதும், சாப்பிடும் போதும், உட்கார்ந்து இருந்தும் நீங்க பண்ணலாம் ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி. இது எனி டைம் பண்ணணும். உங்க புத்தியில நீங்க என்ன ஆக போறீங்கிற அந்த லட்சியம், ரோல் மாடல் நீங்க எடுத்துக்கணும். நீங்க எப்போ ஒரு ஸ்ரீமன் நாராயணர் ஆகிறதுக்காக தான் நீங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வந்திருக்கிறீங்க. கோயிலோட தெய்வங்கள் இருக்குல்ல, ஹம் சோ சோஹம், நீதான் அது, நான் தான் நீ. சரியா? உள்ள இருக்கிற அந்த சாமி யாரு? நான் தான். சரி, அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க தான் அது. ஓகேவா? நான் தான் அது, அதுதான் நான்.
புரிந்து கொள்றதுக்காக. சரியா? அப்போ நீங்கள் உட்காந்துருங்க. கண்களை லைட்டாக ஒரு சின்ன பொடிக்கண்ணு மாரி போட்டுக்குங்க. பக்கத்தில் சாண்டிங் ஓம்ங்கிறது வைக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷன் மியூசிக் ஏதாவது வைக்கிறது ரொம்ப நல்லது. ரிலாக்ஸேஷன் வைங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நாராயணர் பயிற்சி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாண்டிங் வைக்க வேண்டாம். சரியா? நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷன் ஃப்ளூயிட் மியூசிக்கோ ஏதாவது நிறைய வரும். யூடியூப்பில் நிறைய இருக்குது. லென்த்துலாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நிறைய வியூஸ்லாம் அதை பார்த்துருக்குறாங்க. அப்போ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு மொபைல்லே போட்டு ஆடியோ இதில் போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்மூத்தாக போகும். அதை போட்டுக்குங்க. நானும் முடிஞ்சால் இந்த வீடியோவில் ஃப்ரீ அந்த ரிலாக்ஸேஷன் மியூசிக்கை போட்டுட்டு நான் பேச போகிறேன். ஒரு சின்ன ஒரு ஆத்ம பயிற்சி மாரி. நான் ஒரு ஆத்மாவாக இருக்கிறேன். நெற்றிப்பூர்வத்தில் இருக்கிறேன். நான் அனைத்து சக்திகள் நிரம்பியவனாக இருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக. அப்புறம் நான் தந்தை அந்த வெள்ளை ஒளி உணர்வில் தான் இருக்கிறேங்கிறது லைட்டாக தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நான் ஸ்ரீமன் நாராயணன் ஆத்மா. நான் சம்பூர்ண சதோ பிரதானம் நிறைந்த ஸ்ரீமன் நாராயணர் ஆத்மா. நீங்கள் உங்களை நாராயணராக நினைக்கணும். ராஜ்யம் செய்கிறதுக்கு இதில் அந்த சிம்மாசனம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் நார்மல் சேர்லேயோ இதுலேயோ உட்காந்துட்டு இருந்துட்டு நீங்கள் ஸ்ரீமன் நாராயணர் மாதிரி நான் அந்த நாராயணருடைய அந்த அந்த கிரீடத்தில் தலையில் வச்சுட்டு, தலையில் ஒரு கிரீடம், பின்னாடி ஒரு ஒளி கிரீடம் நீங்கள் அணிந்துக்கணும். அணிந்துட்டு ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட பொன்னாலான ஒரு நாற்காலியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் எங்கள் கன்னியாகுமரியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் திருவிதாங்கூர் மன்னர் அவர் வாழ்ந்த காலத்தில் இருக்கிற அந்த நாற்காலியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அது அவ்வளோ பெரிய நாற்காலியாக இன்றைய காலத்தில் எந்த ஒரு தச்சனும் எந்த ஒரு நபரும் அது செய்யவே முடியாது. அந்த நாற்காலி அவ்வளோ ஒரு அழகான பிரம்மாண்டமான நாற்காலி. சரி, அது ஏதோ ஒரு வெள்ளியோ வெண்கலத்திலையும் இருக்குது. அப்போ நீங்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட நாற்காலியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களா? தலையில் ஒரு கிரீடம் இருக்குது. அப்போ என் தலையில் கிரீடம் இருக்குது, ஒளி கிரீடம் இருக்குது. நான் ஸ்ரீமன் நாராயணர் ஆத்மா. நான் ஸ்ரீமன் ஆதி நாராயணன் ஆத்மா. முடிஞ்சால் ரொம்ப டீப்பாக நீங்கள் எடுத்துக்கணும்னா நான் ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய ஆத்மா. இல்லை நான் ஒரு ஸ்ரீமன் நாராயணர் ஆத்மா. நீங்கள் உங்கள் நாராயணராக உணரணும். உடம்புல அப்படியே ஒவ்வொரு மயிர்களும் அப்படியே அப்படியே எழுந்திரிச்சு நிற்கும். அந்த அளவுக்கு புல் அரிப்போட சுபாவத்தோட ரிலாக்ஸாக நீங்கள் உங்கள் நாராயணர் 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 அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். டாக்டர் இன்ஜினியருக்கு ஒரு படிப்பு இருக்குல்ல, அதே போல் நாராயணர் ஆகிறதுக்கும் ஒரு படிப்பு இருக்குது. வக்கீலுக்கு ஒரு படிப்பு இருக்குல்ல, ஐஏஎஸ் கலெக்டருக்கு ஒரு படிப்பு இருக்குல்ல, அதே போல் ஸ்ரீமன் நாராயணர் ஆகிறதுக்கும் ஒரு படிப்பு இருக்குங்கிறத உணரும். அப்போ நான் ஸ்ரீமன் நாராயணராக இருக்கிறேன். பொன்னால் செய்யப்பட்ட ஆடை அணிகலன்களை என் உடல் முழுக்கும் நான் அணிந்திருக்கிறேன். என்னுடைய உடல் முழுவதும் ஆடை அணிகலன்களால் நிறைஞ்சி இருக்குது. கழுத்தில் அணிகலன்கள் நிரம்பி இருக்குது. அந்த அணிகலன்கள் மின்னிக்கிட்டே இருக்குது. அதை நான் அப்படியே நீங்கள் அப்படி உணரணும். என் கழுத்து நிறையா ஒரு அணிகலன்கள் இருக்கும்போது இவ்வளோ அனுபவமாகும், அப்படி அனுபவமாகும். தலையில் ஒரு பெரிய கிரீடம் வச்சு விட்டுருக்குதுங்கிற மாதிரி உணரணும். அப்படியே உணர்ந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நாற்காலியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறது போல் ராஜாவாக மகாராஜாவாக அமர்ந்திருக்கிறது போல் நீங்கள் உங்கள் அனுபவம் செய்யணும். நீங்கள் அந்த நாற்காலியில் அப்படியே அமர்ந்திருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு பக்கத்தில் இருந்து அந்த போயார வீசுகிறாங்க. பனிப்பெண்கள் பனி ஆண்கள் இருந்து உங்களுக்கு போயார பணிவிடைகள் செய்கிறது போல் நீங்கள் அதை ஒரு ராஜ்யத்தில் இருக்கும்போது நீங்கள் உணரணும். நீங்கள் பழைய படங்கள் முத்துராமன் படங்களில் பார்த்துருப்பீங்களே. முத்துராமன் நிறைய படங்களில் ஒரு மன்னராக இருப்பார். அப்போ அவரை சுற்றி நிறைய அமைச்சர்கள்லாம் இருப்பாங்களே. அப்படியே அமைச்சர்கள் இருக்கிறது போலவே நீங்கள் அந்த அரண்மனையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து அனுபவம் செய்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதை அப்படியே பார்க்கணும். எல்லாரும் அமர்ந்திருக்க எல்லாருக்குமே தலையில் ஒரு கிரீடம், பின்னாடி ஒரு ஒளி கிரீடத்தோடு அமர்ந்திருக்கிறாங்க உங்கள் முன்னால்.
அனைவருமே அடுத்த மந்திரி அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அடுத்து ஸ்ரீமன் நாராயணர்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, சிற்றரசர்களாக. இதையும் உணரணும். நீங்கள் உங்களை ஸ்ரீமன் நாராயணராக உணரணும். இந்த பயிற்சியை ரொம்ப அழகாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு சின்ன விஷயத்தில் கோட்டை இட்டுட்டீங்கன்னு வைங்களேன், துவாபர யுக மன்னராக ஆயிடுவீங்க. ஸ்ரீமன் நாராயணராக உணர்ந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ரீமன் நாராயணராக உணர்ந்து நீங்கள் பண்ணணும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாராயணன் ஆக மாட்டீங்க, மன்னர் ஆயிடுவீங்க. துவாபர யுக கலியுக மன்னராக மாறிடுவீங்க. இப்பவும் அரபு கண்ட்ரி ஃபுல்லாகவே மன்னராட்சி முறை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தில் கோட்டையிட்டு இருப்பாங்க, அந்த திவ்ய குணங்களில் கோட்டையிட்டு இருப்பாங்க, தந்தையை நினைக்கிறதுல கோட்டை விட்டுருப்பாங்க, ஆத்ம பயிற்சியில் கோட்டையிட்டு இருப்பாங்க. அப்போ நான் ஆத்ம உணர்வில் சத்தியுகத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன், ஸ்ரீமன் நாராயணராக அமர்ந்திருக்கிறேன். என்னை சுற்றி தங்கம் வைரம் வைடூரியங்களால் நிறைந்த மாட மாளிகைகள் இருக்கு, மிகப்பெரிய மாளிகை. கிட்டத்தட்ட 40 ஏக்கர் நிலப்பரப்பில் என்னுடைய அரண்மனைகள் இருக்கிறத நான் அப்படியே உணரணும். இங்கிருந்து 40 ஏக்கர், ஏன்னா ஒரு செண்டு 100 செண்டு 1 ஏக்கர். அப்போ 45 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு அரண்மனையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. 40 ஏக்கர் அவ்வளோ. இது மட்டும் கிடையாது, 60-70 ஏக்கர் கூட நீங்கள் நினைக்கலாம் உங்கள் அரண்மனையை. தங்கத்தால் செய்யப்பட்ட அரண்மனையில் நான் அமர்ந்திருக்கிறேன், நீங்கள் உணரணும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அது கண்களால் ஆத்மா ரீதியாக பார்க்கணும். இப்போ அதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லும்போது, இதை ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்து நீங்கள் நினைச்சா அக்யூரேட்டாக நினைக்க முடியும். இதை கர்மங்களில் எடுத்துட்டு கர்மங்களை செயல்களை செய்யும் போது நீங்கள் அதை செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவராகவும் இருக்கும். அப்போ கர்மேந்திரங்களில் நீங்கள் கர்மங்களை செய்யும்போது அது நைக்கி ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஆத்மா அஞ்ஞானி தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசும்போது பிடிச்சி இழுத்துரும். அப்போ நம்ம அதை டப்னு கட் பண்ணிடுவோம். அப்போ காரணமாக சம்மந்தப்பட்ட ஆப்போசிட்டில் இருக்கிற நபர்கிட்ட பேசணும். அப்போ அந்த காரணங்களை இழந்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். சரி, அப்போ உங்கள் பயிற்சி கட்டாயிரும். இந்த இம்மான் தூண்டு அல்பகால கொஞ்ச நேரம் கான்வர்சேஷனுக்காக நம்ம வாழ்க்கை நம்ம இழக்கக்கூடாதுல்ல. அப்போ இதில் ரொம்ப தெளிவாக நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ பார்க்கும் இடமெல்லாம் தங்க வைர வைடூரியங்களால் அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கணும். பார்க்கும் இடங்கள்லாம் தங்கத்திலே இருக்கணும். பாருங்க, நான் தங்கத்திற்கான போட்டோலாம் எவ்வளோ உங்களுக்கு காட்டுறேன். இது பிரம்மகுமாரிகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய என்னுடைய அந்த 40 ஏக்கர் நிலப்பரப்புல உள்ள என்னுடைய அரண்மனையை நான் அப்படியே பார்க்குறேன். தூண்கள் இருக்கிறத பார்க்குறேன். அவ்வளவு இடத்துலையுமே வைரங்கள் தான் இருக்கு. இந்த வைரங்கள் இப்போம்னா யார்கிட்டையும் கிடையாது. குறிப்பா அந்த கிரீன் கலர் வைரத்தில் அப்படியே மின்னுது பாருங்க. கிரீன் கலர் நம்பர் 1 வைரத்தினுடைய மெச்சூரிட்டி கலரும்பாங்க. கிரீன் கலர்ல வைரம். அந்த வைரம் அப்படியே மினுங்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அரண்மனையில் நீங்கள் இருந்து ராஜ்யம் செய்கிறது போல உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். நான் ஸ்ரீமன் நாராயணராக இருக்கிறேன். என்னுடைய அரண்மனைகளில் கதவு ஜன்னல்கள் கூட இல்லை, நான் அதை உணர்ந்துட்டு இருக்கேன். கதவுகள் இல்லை, ஆனால் வாசல்கள் இருக்கு. அதன் வழியாக நாட்டில் வாழக்கூடிய பிரஜைகள் இருக்கிறாங்க. பிரஜைகள் அனைவருக்குமே தலையில் கிரீடமும் பின்னால் ஒரு ஒளி கிரீடமும் இருக்கு. எல்லாருமே ஆடை ஆபரணங்களால் தங்கத்தால் செய்யப்பட்ட பிளாட்டினம் முதற்கொண்டு கோல்டால் செய்யப்பட்ட அனைத்து நகைகளையும் அணிந்திருக்கிறாங்க. எல்லாருமே அரண்மனையில் இருக்கும் மன்னர்கள் தோற்றம் அளிக்கிறாங்க. எல்லாருமே ராஜாக்கள் மாரி இருக்கிறாங்க. நான் மகாராஜாவாக இருக்கிறேன். ஸ்ரீமன் ஆதி நாராயணராக நான் இருக்கிறேன். அதை உணர்றேன். சத்தியுகத்துல நான் தேவதையாக இருக்கிறேன். பாரதம் தான் சத்தியுகமாக இருக்கு. சொர்க்கத்துல நான் இருக்கிறேன். நான் இருக்கக்கூடிய அந்த 40 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட அந்த அரண்மனையில வெளியே நான் பார்க்கிறேன். வெளியே பார்க்குற இடம்லாம் கல்லும் மண்ணும் தங்கத்திலே இருக்கு. வைரங்கள் எல்லாம் கொட்டி கிடக்குது. சலிச்சு எடுத்து அதை பொறுக்கி எடுக்க முடியாத அளவிற்கு கல்லும் மண்ணும் தங்கத்திலே இருக்கு. நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். தங்கத்துல தான் அப்படியே மினுங்கிக்கிட்டே இருக்குது. பொன் உலகமாக சத்தியுகம் இருக்கிறத நான் உணர்றேன்.
தங்கத்தை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த தங்க யுகத்துல பிறவி எடுக்க. அங்கு புஷ்பக வாகனங்கள் இருக்குது. 2, 3 பேர், 4 பேர், 5, 6, 7, 8ன்னு சொல்லிட்டு ஃபேமிலியா போகிற வரைக்கும் புஷ்பக வாகனங்கள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதுல எல்லாரும் பறந்து போறாங்க. ஒரு ஏரோப்ளேன் அளவிற்கு பெரிதான புஷ்பக வாகனங்களும் சிறிய புஷ்பக வாகனங்களும் பறவை விலங்கினங்களுடைய அச்சு பொறிக்கப்பட்ட புஷ்பக வாகனங்களும் இருக்கு. அதற்குன்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டர்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் நான் அப்படியே ஜூம் பண்ணி நான் பார்த்துட்டே இருக்கிறேன். புஷ்பக வாகனங்கள் வான்வெளியில பறந்து தேசம் விட்டு தேசம் போகுது. நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரே மொழிதான் அங்க இருக்குது, ஹிந்தி. நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய பறவை இனங்கள், மயில் இனங்கள் எல்லாமே தன்னுடைய தோகையை விரிச்சு நடனம் ஆடுது. எல்லாருமே அந்த பியூரிட்டி, அந்த ஆனந்தமாக இருக்கிறாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே நீரோடையில தண்ணீர் அருந்துறத நான் பார்க்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச டைனோசர்ஸ் கூட நீங்க உங்க பக்கத்துல இருக்குது நீங்க புரிஞ்சுக்கலாம். டைனோசர் இருக்கிற மாதிரியும் நீங்க புரிந்து கொள்ளலாம். மேபி எந்த தேவதையும் அதை நினைச்சு வச்சாங்கன்னு தெரியல. டைனோசர் இருந்ததுக்கான ரெக்கார்ட்லாம் சொல்லுது சயின்ஸ். நிஜமா என்னன்னு தெரியல, நீங்க நினைக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய விலங்கினங்களும் மேபி இருக்கும். ஏன்னா சத்தியுகத்துல இருக்கிறதுனால எண்ணங்கள் பாசிட்டிவ் மைண்டு தான் எல்லாருக்குமே இருக்கும். பியூரிட்டி மைண்டு தான் எல்லாருக்குமே இருக்கும். சேரிட்டி மைண்டு தான் இருக்கும். டிவைன் பவர் தான் இருக்கும். நெகட்டிவ் தாட்டே அவங்களுக்கு இருக்காது. நான் அதை அப்படியே உணர்ந்துகிட்டே இருக்கேன். இந்த பாடி, இந்த உடல் கண்டிஷனுக்கு ஏற்ற லெவல்ல என்னது இருக்கு அப்படின்னா, அங்குள்ள டெம்பரேச்சர் இருக்குது. மேபி 19, 20 டிகிரி சென்டியில அது இருக்கும். அப்போ அதற்கேற்ற உடலின் அமைப்புக்கு ஏதுவான வெப்பநிலைய வெயில நான் உணர்றேன். பொன்னுலக பாரதமாக இருக்கு. மாதத்திற்கு 3 நாள் மழை பொழியுது. நான் அதை உணர்ந்துகிட்டே இருக்கிறேன். பார்க்கும் இடமெல்லாம் தங்கத்திலே செய்யப்பட்டிருக்க அரண்மனைகள், நிறைய அரண்மனைகள் இருக்கிறத நான் உணர்றேன். அதில் என் அரண்மனை முதல் நம்பர் அரண்மனையாக இருக்குது. நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லாருமே 16 டிகிரி ஆர்ட்ஸ் முடிச்சிருக்க எல்லாமே டிகிரி 16 கலைகள் நிரம்பிய சம்பூர்ண சதோ பிரதான நிலையில எல்லாருமே இருக்கிறாங்க. அது இன்னொரு வீடியோவில் நம்ம 16 கலைகள் பற்றி நம்ம பார்ப்போம். சரியா? 16 கலைகள் நிரம்பிய சம்பூர்ண சதோ பிரதான நிலையில் நான் இருக்கிறேன். நான் என்ன ஸ்ரீமன் நாராயணரா நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். பார்க்கும் இடமெல்லாம் தங்கமயமாக காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கு. தூண்லையும் தங்கம் தான் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னா அங்க சிமெண்டும் செங்கலும் கூட தங்கத்துல தான் இருக்கும். வைரங்களால தான் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு வைரத்தின் உள் முகமாக போறீங்களோ அந்த யுகத்துல நீங்க வாழ்வீங்க. அதை நீங்க அனுபவம் செய்வீங்க. அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அதுவாக ஆவீங்க. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தூய்மையாக இருந்தா. கலியுகத்துல கிடைக்காது. கலியுகத்துல கொஞ்சம் மேபி இருக்கலாம். ஆனா சத்தியுகத்துல தான் முழுதும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை சொல்றார். அப்போ நான் என்ன ஸ்ரீமன் நாராயணரா உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்போ நான் ராஜ்யம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த பருவ வயது வருது. நான் லக்ஷ்மியை மனம் செய்யறதுக்கு எனக்கு ரெடி பண்றாங்க. உங்களுக்குள்ள திருமண உறவுகளுக்கான ஃபங்க்ஷன்லாம் ரெடி ஆகுது. இதெல்லாம் நீங்க சிம்பிளா நீங்க உங்க புத்தியில எடுத்துக்கலாம். அப்ப நீங்க அதை உங்க புத்தியில அப்படி ஓட்டி பார்க்கலாம். லக்ஷ்மி நீங்க திருமணம் செய்து நீங்க மகாராஜா, அவங்க மகாலட்சுமி ஆகுறாங்க. திருமணம் செய்து இதெல்லாம் நீங்க மேபி இல்லை நான் திருமணம் சத்தியம் போனாலும் நான் திருமணம் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா மேபி திருமணம் எனக்கு வேண்டாங்கிற மைண்ட்ல இருந்து பிறவி வேணா அது நடக்கலாம். திருமணம் பண்ணலை நான் நீங்கள் அப்படின்னாக்கி ஓகே தான். ஏன்னா அங்கேயும் மேபி டிஃப்ரெண்ட் மேபி நடக்கலாம். அடுத்த பிறவி உங்களுடைய 2வது பிறவி வேணா மேபி அது கொஞ்சம் ஆசைகள் மேபி மாறாச்சா நாடகம் உங்கள் வாழ்க்கையில மாறலாம் சத்தியுகத்தில்.
அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய பயிற்சியை பொறுத்து தான் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு ஸ்ரீமன் நாராயணராக நீங்கள் அரியணையில் இருந்தே தான் நீங்கள் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஆத்ம பயிற்சி பண்ணுறீங்க, பாபாவை நினைக்கிறீங்க, இதெல்லாம் வேறு. நீங்கள் என்ன ஆக போறீங்கிறத நீங்கள் உணர்ந்து நாராயணர் ஆகலனா கூட பாபாவை நினச்சி அந்த அசுர குணங்கள் அழிக்காமல் நீங்கள் நாராயணர் பயிற்சி எடுத்தால் கூட இட்ஸ் குட். ஏன்னா இது ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி மேல்படி. இந்த நாராயணர் பயிற்சியில் இப்போ நம்ம இது நம்ம ஒரு விளக்கம் மாதிரி கொடுக்குறோம். இந்த நாராயணர் பயிற்சியில் நீங்கள் அந்த புரிதல் உணர்வு வந்துட்டு 5 ரூபங்கள் அடுத்த வீடியோவில் கொடுப்போம். அப்போ இந்த வீடியோவில் ஸ்ரீமன் நாராயணர் பற்றிய பிரம்மகுமாரிகளுக்கு ஆல்ரெடி இது பழைய கதை தான், புது ஆத்மாக்களுக்கு புது உணர்வாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கோயில் குளங்களுக்கு தயவு செய்து போகாதீங்க. இங்கே பிரம்மகுமாரிகள் இங்கே நாராயணர் பயிற்சி மற்ற தெய்வ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கோயிலோட தெய்வங்கள்லாம் இங்கே பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் போய் கொரோனா வரும்போது எந்த சாமி உங்களை காப்பாத்துச்சு இல்லையா? கொரோனா வரும்போது சாமிகளுக்கும் சேர்த்து ஊரடங்கு போடலையா? கேமரா வச்சு சாமியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுகளை காப்பாற்ற முடியல. பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ளவங்க கோயிலோட தெய்வங்கள். இங்க பயிற்சி முறைகள் மிக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பயிற்சி முறை. கடைசி கால துரித முறையில உங்களுடைய பயிற்சி உங்களுடைய காலத்தின் வேகத்திற்கு ஏற்ப நீங்க புரிந்து பயிற்சி செய்து தனக்குத்தானே நன்மைகளை செய்து கொள்ளுங்க. அதுக்குதான் அந்த பயிற்சி ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி. சரியா? அங்க அப்போ நவ நாகரிக அணிகலன்கள் எல்லாரும் போட்டிருக்கிறாங்க. எல்லாரும் வித்தியாசமா மேக்கப் போட்டிருக்கிறாங்க. தங்கத்தால் செய்யப்பட்ட பவுடர்லாம் முகத்துல போட்டு தன்னை அலங்கரிச்சுப்பாங்களாம். இப்பதான் மோதிரம் கோல்டு சம்திங்ல எதுவும் போடக்கூடாது, அணிகலன்கள் போடக்கூடாது, வெள்ளை ஆடை அணியணும்னு பிரம்மகுமாரிகள் நியமங்கள் இருக்கு. சத்தியுகத்துல பவுடரு கூட தங்கத்திலே இருந்து பவுடர் பொடியாக்கி கொடுப்பாங்களாம், அதான் யூஸ் பண்ணுவாங்களாம் தேவதைகள். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பல வகைகள்லாம் பாருங்க, இங்க இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, டிஃப்ரெண்டாலாம் இருக்கு. மதுபன்ல ஆச்சரியமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய காய்கறிகள் பல வகைகள் மரங்கள் டிஃப்ரெண்டா இருக்கிறத கூட அவங்க இதை வேணா ஒரு வீடியோவில் நம்ம பிறகு அப்புறமா காட்டும். டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ கனிகள் பல வகைகள் நீங்க எது ஆதாம் ஏவாள் காலத்துல வாழ்ந்த காலத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாமா. எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்காது. நீங்களாம் இதெல்லாம் அப்படியே அனுபவத்தில் எடுத்துகிட்டே வரணும். போலீஸ் ஸ்டேஷன்லாம் இல்லை, நீங்கள் இதை அப்படி உணரணும். ஹாஸ்பிட்டல் கிடையாது. அப்படி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இயற்கை மூலிகைகள் கஷாயம் அமைப்பு தான் இருக்கும். மேபி சத்தியுகத்தில் சத்தியுக்கெல்லாம் மேபி இருக்க சான்ஸ் இல்லை. குறிப்பாக ஹாஸ்பிட்டல் இந்த சம்திங்கே இருக்காது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பறவைனங்கள்லாம் அப்படியே குயில்கள்லாம் பாடுமா. அது இசைக்கேற்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது செய்யும். புஷ்பக வாகனங்கள்லாம் பாருங்க, நீங்கள் அதில் உட்கார்ந்து இருந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக பறக்குமா. உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அது அந்த இடங்களுக்கு எடுத்துட்டு போகுமா. ஆனால் பாபா வித்தியாசமான பொத்தன் இருக்கும், அந்த பட்டனை அமுக்கின உடனே அது பறக்கும். அதுக்குன்னு ஒவ்வொரு புஷ்பக வாகனங்களுக்கும் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, ஓட்டுநர்கள் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த விதத்தில் அமைப்புன்னு தெரியல, புரிந்து கொள்ளுங்க. அப்போ புஷ்பக வாகனங்கள் இருக்கிறது போல அனுபவம் செய்யணும். சரி, அப்போ பார்க்கும் இடம்னா தங்க வைடூரியங்களால் கொட்டி கிடக்கிற மாதிரி நீங்க புரிந்து கொள்ளணும். உங்க ஆத்மா அங்க நிர்வகித்து வாழக்கூடிய அளவிற்கு எல்லா பண்டகசாலை அமைப்புகளும் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் மெத்தட் மேபி அங்க இருக்கும். சரி, நீங்க அதையும் உங்க புத்தியில நீங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். நாராயணர் பயிற்சி நீங்க செய்தே ஆகணும். இல்லை நான் ஆத்ம பயிற்சி மட்டும் பண்ண போறேன்னாக்கி கலியுகத்தில் ஏதாவது ஒரு கொஞ்சம் தூய்மையான குடும்பத்தில் பிறப்பீங்க, வசதியான குடும்பத்தில் பிறப்பீங்கிறதெல்லாம் முக்கியத்துவம் உங்களுக்கு அது தெரியாது. அப்போ நீங்க தந்தையை முழுக்க நினைத்தாலும் பியூரிட்டி இருக்கும். காமம் சார்ந்து கோபம் சார்ந்து கொஞ்சம் நல்ல குணவானாக இருப்பீங்க, அதிக ஆயுளோட மேபி இருப்பீங்க. ஏன்னா குணமானவங்களாக இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் தாட் இருந்தாக்கி வெட்டு குத்துலாம் நடத்தி உங்களை மர்டர்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ அதுக்கேற்ற ஒர்த்து தான் இருக்கும். அப்போ அந்த ஆத்ம பயிற்சி, அந்த யோக பயிற்சி, இதை தாண்டிலும் பெரிய பயிற்சி என்ன அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி. இந்த பயிற்சிக்காக தான் அந்த ஆத்ம பயிற்சி யோகா பயிற்சி செய்ய சொல்றாரு. யோகா பயிற்சி செய்யும்போது பாவங்கள் பொடிபடும். முன்னாடி வெள்ளை பேப்பர் மாதிரி தான் உங்க ஆத்மாவில் பதிவுகள் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, எம்டியா இருக்கும். அந்த எம்டியில நாராயணர் பயிற்சியை போட்டு நீங்க சத்தியுகத்தில் நான் இப்படி இருக்கிறேங்கிறத நீங்க சிம்பிளா பிராக்டிஸ் நீங்க செய்யணும். இதை செய்யும்போது அப்போ கோயில் குளங்கள்லாம் அது எல்லாமே உங்களுக்குன்னு ஞானம் வரும்போது நீங்க எல்லாத்தையும் விட்டுருவீங்க. ஞானம் வரலைன்னா 20 வருஷம் ஞானத்துல இருந்தாலும் கோயில் போய் லைன்ல நின்று
அன்னம் 90 வாங்கி தின்னுட்டு இருப்பீங்க. சரி, அது ஒரு பைசாக்கு புண்ணியம் இல்லாத சமாச்சாரம் தான். நம்ம அப்படி நம்ம ஞானிகள் அஞ்ஞானிகள் கிடையாது, நம்ம யோகிகளாக இருக்கிறோம். ஞான சூனிகளாக மாறிடக்கூடாதுல்ல. நாய் தான் பாருங்க, தான் கக்கினதை திரும்ப சாப்பிடும். நீங்க பிரம்மகுமாரியா இருந்துகிட்டு நீங்க சீப் ட்ரக்கெல்லாம் தயவு செய்து புத்திசாலி வேஷம்லாம் போடாது. பாபா நாலேஜ் கிடைச்சிருக்கா, நாலேஜில் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க, பண்ணாம போங்க. தயவு செய்து முன் வைத்த காலை பின்னாடி வைக்காதீங்க. ஞானத்துக்கு வந்துட்டு பக்திக்கு போய் பாபாவினுடைய பேரை கெடுத்துக்காதீங்க. சரி, அப்போ நாராயணர் பயிற்சி இப்படிதான் செய்யணும். இன்னும் ரொம்ப டீப்பா நீங்க செய்யணும். உட்காந்து செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல இப்படி ஒரு பயிற்சி முறைகள் இருக்கிறத புரிந்து கொள்ளுங்க. நீங்க அந்த பயிற்சி செய்தால் மட்டும்தான் சத்தியுகம் போவீங்க. இல்லை நான் அரையும் குறையமா நான் இப்படி ஒரு பயிற்சி மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி நீங்க இருந்தாலும் கூட நீங்க மகாராஜாலாம் ஆக முடியும். திரேதாயுகத்துல கூட மேபி ஆகலாம். நாராயணர் நினைச்சா சத்தியுகத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு போகணும்னு விட்டுருவாரு தந்தை. பிரபஞ்ச கண்ட்ரோல்ல இருப்பா, தந்தைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பிரபஞ்சம் உங்களை பிடிச்சி ஈர்த்து எடுத்துரும். அப்போ அந்த உலக விநாசங்கள் நடக்கும்போது அந்த நாராயணர் பயிற்சியில இருந்து நீங்க அந்த சூட்சம வதனத்திலயோ இல்லைன்னா பரந்தாமத்திலேயோ தந்தை கூட இருக்கிறீங்க, வைகுண்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அங்க இருந்து நீங்க அந்த நாராயணர் பயிற்சி நீங்க எடுத்து அந்த சத்தியுக இந்த சங்கம் யுகத்துல அந்த மகா சங்கம் யுகத்தினுடைய பயிற்சி முறைகள் உங்களுடைய ஆத்மாவில் பதிவுகள் இருக்கும். அது அந்தந்த யுகங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் உலக விநாசங்கள் நடந்துலாம் ரெடியா இருக்கும். அந்த டைம்ல நீங்க அந்த ஆத்மாவுடைய பதிவுகள்லாம் இருந்து நீங்க சக்தி கொடுத்துட்டு இருக்கிற டைம்ல நீங்க பயிற்சி அங்கேயுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற மேபி சூட்சும வதனத்துல கூட நீங்க நாராயணர் பயிற்சி தான் செய்ய முடியும். எல்லாம் என்ன நிறைய இருக்கு, நம்ம அதெல்லாம் பேசுவோம் பல வீடியோக்குள்ள. சரி, அப்போ இப்படிதான் இருக்கும். அப்போ இந்த பயிற்சி முறைகளை நீங்க செய்யுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த யுகங்கள் சத்தியுகம் வரும்போது அந்த பயிற்சிக்கு சொந்தக்காரர்களே பிடிச்சி அப்படியே கீழே பிடிச்சி இழுன்னு இழுக்கும் தரன்னு. அப்போ நீங்கள் அந்த ஆத்மா பயிற்சி உங்கள் ஆத்மாவில் ஸ்டோரை அந்த நாராயணர் பயிற்சி ஸ்டோரா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த சத்தியுகத்தில் அந்த குடும்பங்களில் போய் பிறவி எடுப்பீங்க, மகாராஜா குடும்பத்தில். சரி, அப்போ புரிந்து கொள்ளுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆத்ம பயிற்சி யோகா பயிற்சியை விட நாராயணர் பயிற்சி இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம 5 ரூபங்கள் சுற்றும் பயிற்சி நம்ம பண்ணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம 5000 வருட சக்கரத்தை தான் 5 ரூப பயிற்சியாக கொடுக்குறாங்க. இவ்வளவு இந்த 5 பார்ட் இந்த உலகத்துல இருக்குது. 5000 வருட கல்பத்தில் இந்த 5 பார்ட்டு தான் இருக்குது. இதில் 2-3 பார்ட்டு மெகா ரோல் பார்ட்லாம் இருக்கும். சரி, அதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்கும். சரியா? இன்னைக்கூட நம்ம ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி செய்யும் முறை இந்த வீடியோ முடிவடையுது. நம்ம அடுத்தது 5 ரூபம் சுற்றும் பயிற்சி அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், இன்னொரு வீடியோவில். சரியா? ஓம் சாந்தி. இந்த வீடியோவை நீங்க ரிப்பீட்டட் பாருங்க, பிளேலிஸ்ட்ல போய் எல்லாத்தையும் பாருங்க. சரியா? குறைவே இருக்கக்கூடாது. எங்க ஐயா வழியில சொல்றாங்க, அன்னம் கொடுத்துக்குங்க, குறைவில்லாத கொடுத்துக்குங்க, வருவோருக்கு கேட்கிற முழு திருப்தியோட கொடுங்க, குறைவே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஞானத்துல குறைபாடு இருக்கக்கூடாது, எல்லாமே நிரம்பிய நீங்க நிலையில இருக்கணும். சரியா? அதுக்குதான் இப்போ இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில். ஓம் சாந்தி.